இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர் என்பதற்கு ஆதாரமான சில வசனங்களை முன்பாக வைக்கிறேன். பிரதான ஆசாரியர் என்றால் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில், அதாவது தேவனிடத்தில் சொன்னால் பிதாவினிடத்தில், ஒரே தேவன் தான் உண்டு, ஒரே பிதா, அதாவது நம்முடைய சிருஷ்டிகர் என்று சொல்லி அர்த்தம். அவரிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்க வேண்டும். 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம், பிரதான ஆசாரியர் என்பவர் தேவ குமாரனாய் இருக்க வேண்டும், தேவனுடைய குமாரனாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 4:14, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மூன்றாவது, பிரதான ஆசாரியனுடைய பெயர் என்ன என்று சொல்லி இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேயர் 3:1 இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ நம்முடைய பிரதான ஆசாரியர் என்று சொல்லும் பொழுது அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியர் என்பவர் மகா பிரதான ஆசாரியர் என்பவர் இயேசு கிறிஸ்து என்றும், அவர் தேவனுடைய குமாரன் என்றும், அவர் பிதாவினிடத்தில், அதாவது சிருஷ்டிகரிடத்தில் பரிந்து பேசுகிறவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த பிரதான ஆசாரியர் யாராக இருக்க வேண்டும், அல்ல இந்த இயேசு கிறிஸ்து யாராக இருந்தால் மட்டுமே நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்க முடியும் என்று சொல்லி வேத வசன ஆதாரங்களோடு கூட நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் இன்னார் என்கிறதான ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். பல தவறான கள்ள உபதேசங்களை நாம் ஒதுக்குவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். முதல் காரியம், மனிதர்களுக்கான பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டுமானால் மனிதரில் ஒருவரை போல் இருக்க வேண்டும். முதல் காரியம், நமக்கு அவர் பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் நீங்கள் முதலாவது ஒரு காரியத்தை வேதத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் ஆகிய நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதரில் ஒருவராக அல்லது ஒருவரை போல அவர் இருந்தாக வேண்டும் என்பது வேத அடிப்படையிலான ஒரு சத்தியம். பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது என்று சொன்னால் நம்மளை போல ஒருவராக அவர் காணப்பட வேண்டியிருந்தது நம்முடைய பிரதான ஆசாரியன் என்று சொல்லி அர்த்தம். எபிரேயர் 2:17-18 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக, அதாவது நம்முடைய பாவங்களை, மனிதர்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து சகோதரருக்கு எவ்விதத்திலும் ஒப்பாக வேண்டி இருந்தது. இல்லை என்று சொன்னால் அவர் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 18வது வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சகோதரரில் ஒருவரை போல காணப்படுகிற, ஒப்பாயிருக்கிற அவர் எவ்விதத்திலும் இந்த சகோதரரை போல சோதிக்கப்பட வேண்டும். அப்படி சோதிக்கப்பட்டால் மட்டுமே அவர் உதவி செய்கிறவருக்கு வல்லமை உள்ளவராக இருக்க முடியும் என்பதும் இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம். அப்படிப்பட்டவர் யார்? வேறு யாரும் அல்ல, நம்முடைய சிருஷ்டிகரே என்று சொல்லி தொடர்ந்து காணப்படுகிற சில வசனங்கள் அல்ல அதற்கு மேலே காணப்படுகிற சில வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் அதை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். எபிரேயர் 2:10-15 வரையிலான வசனங்களில் வாசிக்க போகிறோம். எப்படி இந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனே நமக்காக நம்மிலே ஒருவரை போல வெளிப்பட்டால், ஒப்பானால் மட்டுமே இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நீங்கள் உண்மையாய் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லது நம்முடைய சிருஷ்டிகர மெய் தேவனை முழு இருதயத்தோடு உங்களால் விசுவாசிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த அன்பை
இந்த விசுவாசத்தை, உங்களுடைய ஆராதனையை நீங்கள் பிரித்து, அல்லது இந்த மகிமையை நீங்கள் அநேக தெய்வங்களுக்கு கொடுப்பீர்கள், விக்கிரகங்களுக்கு கொடுப்பீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னார். வார்த்தையினுடைய ரகசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவர்களாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். எபிரேயர் 2:10 வாசிக்க போகிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. உண்டாக்கினவரை குறித்து, சிருஷ்டிகரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார். ஒருவர் தான் இவர்கள் எல்லாருக்கும் சோர்ஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பின் அதிபதி அப்படி சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்பவும் தியானித்து பார்த்து இது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள பாருங்க. நான் உங்களுக்கு வேகமாக விலக்கி விட்டு நான் ஓடிவிடுவேன். ஆனால் நீங்கள் அதை திரும்பவும் தியானித்து பார்க்கும்பொழுது தான் எப்படி நம்முடைய சிருஷ்டிகரே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக மனிதனாக அவர் வெளிப்பட்டார் என்கிறதனுடைய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யார் உண்டாக்கினார்? யார் சிருஷ்டிகர்? என்ன உண்டாக்கினார்? இந்த வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவருக்காக அவரே உண்டாக்கினார் என்று சொல்லி. யாரை வைத்தோ அல்லது இன்னொரு 2ஆம் நபரை வைத்து அவர் உண்டாக்கவில்லை, தமக்காக உண்டாக்கினார், தம்மை கொண்டே உண்டாக்கினார், தம்மை வைத்தே உண்டாக்கினார் என்று சொல்லிதான் 10வது வசனம் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. சிருஷ்டிகர் என்பவர் ஒருவரும் இயேசு கிறிஸ்து என்பவரும் வேறு ஒருவர் அல்ல என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு தான் அதற்கு பின்பு மனிதனாக வெளிப்பட்ட இவர் யார் என்பதை குறித்த அதிக விளக்கத்தை அடுத்த வசனங்கள் கொண்டு வருகிறது. அப்போ உண்டாக்கினவர் ஒருவர் தான், அவரை கொண்டே தான் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 2வது காரியம், உண்டாக்கினவர் யாரை உண்டாக்கினார்? சகலவற்றையும் உண்டாக்கினார். அதில் முக்கியமாய் ஜனத்தை உண்டாக்கினார், பிள்ளைகளை உண்டாக்கினார், தம்முடைய ரூபத்திலும் தம்முடைய சாயலிலும் மனிதனை உண்டாக்கினார். அப்போ உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இது அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது, அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. உண்டாக்கினவர் சிருஷ்டிகர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, கொண்டு வந்து சேர்க்கிற யார் மூலமாய் கொண்டு வருகிறார்னா, ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப ரட்சிப்பின் அதிபதியாக கொண்டு வந்து சேர்க்கிறவராக அவர் வெளிப்பட வேண்டும். யாரு? சிருஷ்டிகர் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் உபத்திரவங்களை அவர் சந்திக்க வேண்டும், உபத்திரவங்களை சகிக்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்லுகிறது. வேறு யாரோ அல்ல, நம்முடைய சிருஷ்டிகர் ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்படும் பொழுது, மனிதனாக வெளிப்படும் பொழுது, பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அப்படி வெளிப்படும் பொழுது அவர் உபத்திரவங்களை சகிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் அதிபதியும் பிள்ளைகளும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் எல்லாரும் இந்த சிருஷ்டிகரால உண்டாக்கப்பட்டு இருக்கிறார்களா, சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறார்களா? இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரே குடும்பமாக, they are all of one source என்று சொல்லி அர்த்தம். அப்ப நம்மிலே சகோதரரிலே சகோதரரை போல, பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை போல, மாம்சமும் இரத்தமும் உடையவராக சிருஷ்டிகரானவர் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சோர்ஸ் வேற யாரோ இல்ல, அவர் நமக்காக இப்படியாக மனிதனாக வெளிப்படுகிறார். அப்பதான் நாம் ரட்சிக்க முடியும் என்று சொல்லிதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய இயேசு கிறிஸ்துவும் சிருஷ்டிக்கப்பட்டவர், உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லவில்லை. சரி, காரணம், ரட்சிப்பின் அதிபதி சகோதரராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப 11வது வசனம் சொல்லுகிறது. அப்படி ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்படுகிறவர், நம்முடைய ரட்சகராய் இருக்கிறவர் நம்முடைய சகோதரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது சகோதரராக வெளிப்பட வேண்டும் என்று 11வது வசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன?
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. யாரை மீட்க சிருஷ்டிகர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் பிள்ளைகளை மீட்க. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தம் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களிலே ஒருவரை போல சகோதரராக, அவர்களுக்கு சகோதரராக, மனுக்குலத்தின் சகோதரராக சிருஷ்டிகர் வெளிப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஒருவேளை கேட்கலாம், அது ஏன் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, 14வது வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஏன் அழிக்க வேண்டும்? ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் மீட்கும்படியா. மனுக்குலம் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி காணப்படுகிறது. அப்ப மரணத்துக்கு அதிகாரியாக காணப்படுகிற பிசாசானவனை அழித்தால் தான் விடுதலை உண்டாகும் என்கிறபடினால அழிக்கிறதற்காக அவர் ரட்சிப்பின் அதிபதியாக, மனிதனாக, மாம்சமும் இரத்தமும் உடையவராக, சகோதரருக்கு ஒப்பாக வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரதான ஆசாரியர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட வேண்டும் என்பது மிக அவசியமான காரியம் என்று சொல்லி 15வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 4:15 எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப நம்மை போல இந்த சகோதரர்கள் அல்லது இந்த பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களாய் இருக்கிற இவர்கள் எவ்விதமாக சோதிக்கப்படுகிறார்களோ அவ்விதமாக சோதிக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சிருஷ்டிகர் பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு ரட்சிப்பின் அதிபதியாக எப்படியாக வெளிப்பட வேண்டுமா? அவர்களிலே ஒருவரை போல, அதாவது மனிதனாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி 4:15 சொல்லுகிறது. அப்படியானால் தான் பிரதான ஆசாரியனாக இருக்க முடியும்.